A heavy uniform chain lies on a horizontal tabletop. If the coefficient of friction between the chain and the tabletop surface is 0.25, then the maximum fraction of the length of the chain that can hang over edge. Suppose இந்த செயின் உடைய மொத்த லெங்த் எல்னு வச்சுக்க. எல். இப்போ fraction of length இப்போ அந்த டேபிள்ல இருக்கு. இது அந்த செயின். செயின் கீழே சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவன் கேட்டது மேக்சிமம் fraction of the length. இத வந்து a portion del L வச்சுக்கலாமா? அப்போ அவன் கேட்டது del L by மொத்த லெங்த். மொத்த லெங்த் L. இந்த ஃபுல் லெங்த் L. இந்த ஃபுல் லெங்த் இதெல்லாம் சேர்த்து L மொத்த லெங்த். அப்போ இன்டூ 100 தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. தான் கொஸ்டின். இப்போ இது இந்த வெயிட் இதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்க வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா? அப்போ வெயிட் ஆஃப் த செயின் சஸ்பெண்டட். இதுல சஸ்பெண்ட் ஆகிற செயினுடைய வெயிட் மாஸ் ஆஃப் த செயின் இன்டு கிராவிட்டி. இதை எப்படி போட போறோம்னா டோட்டல் மாஸ் ஆஃப் த செயின் கேபிட்டல் எம்னு வச்சுக்கோ. டோட்டல் லெங்த் ஆஃப் த செயின் கேபிட்டல் எல்னு வச்சுக்க. அப்ப இதுல சஸ்பெண்ட் ஆயிருக்கிற மாஸ் என்ன? கேபிட்டல் எம் பை கேபிட்டல் எல் இன்டு லெங்தால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கிற மாஸ் கிடைச்சோம். டோட்டல் மாஸ் பை மாஸ் பர் யூனிட் லெங்த் இன்டு லெங்த்னு ஒரு ரூல். மாஸ் பர் யூனிட் லெங்த் அந்த லெங்தால மல்டிப்ளை பண்ண இந்த லெங்தோட மாஸ் கிடைச்சிடும் இன்டு ஜி. இது ஒரு இம்பார்ட்டன்ஸ். மறுபடியும் சொல்றேன். டோட்டல் மாஸ் எம், டோட்டல் லெங்த் எல். இதுக்கு என்ன பேரு? மாஸ் பர் யூனிட் லெங்த். அத அந்த போர்ஷன், இப்ப எந்த போர்ஷனுடைய மாஸ் எனக்கு வேணும்? del L. அதால மல்டிப்ளை பண்ணிட்டா உனக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த இந்த del L உடைய மாஸ் கிடைச்சிரும். அப்ப இது என்னது? மாஸ் ஆஃப் த ஸ்மால் போர்ஷன் del L இன்டு ஜி. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த வெயிட் எதுக்கு ஈக்குவல்? இங்க இருக்கிற புஷ் பண்ற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா? அப்ப இந்த வெயிட் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? மியூ இன்டு இந்த செயின் m இன்டு ஜி. இந்த மாஸ், இந்த போர்ஷன் சின்ன போர்ஷனுடைய மாஸ் அதே ஃபார்முலா போடு. மியூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். அந்த போர்ஷனுடைய மாஸ் அதே போல போடு. டோட்டல் மாஸ் பை டோட்டல் லெங்த் இன்டு இந்த லெங்த் என்ன? L மைனஸ் del L சொல்லிடலாமா? மொத்த லெங்த் L. இந்த del L ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ ஈக்குவேஷன் 1 இன்டு ஜி விட்டோம் இன்டு ஜி. கரெக்ட் தானே? அப்போ மியூ இது மாஸ் ஆஃப் திஸ் அந்த ஸ்மால் போர்ஷன் இன்டு ஜி. அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணிட்டா, பிகாஸ் it is rest maximum fraction so that it should not come down, it should hang. அப்ப ரெண்டு ஈக்குவேட் பண்ணுமா? ஈக்குவேட் 1 and 2. அப்போ m by l into del L into g equal to mu into m by l into l minus del L into g. clear இருக்கியா? கேன்சல் பண்றதுக்கு பண்ணு. m கேன்சல் m, l கேன்சல் l, g கேன்சல் g. உனக்கு என்ன வேணும்ன்றது முக்கியம். del L by L தான் வேணும். அப்போ இதுல பேலன்ஸ் பார்த்தேன்னா del L equal to mu L minus del L. இந்த del L அந்த சைடு கொண்டு போயிரு. மியூ காமனா? மியூ இன்டு del L. del L காமன் ஆக்கணும்ல. அப்போ மியூ
del L by L தான் நமக்கு வேணும். வேணா டிவைட் த்ரூ அவுட் பை L போட்டுரு. அப்ப del L by L equal to mu minus mu del L by L. உனக்கு del L by L தான் வேணும். இதுல ஒரு mu வந்துருச்சு. கரெக்ட் தானே? அப்ப அதே யூ ஷுட் பிரிங் இட் டு தி அதர் சைடு. நோ, அப்ப இந்த சைடு வந்துச்சுன்னா del L by L காமனா எடுத்துரு into 1 plus mu. கரெக்ட் தானே? 1 plus mu equal to mu வருது. அப்போ del L by L into 100 போட்டேன்னா equal to mu divided by 1 plus mu or mu plus 1 into 100. ஆன்சர் பார்த்து முடிச்சிருவோமா? mu வேல்யூ எவ்வளவு? 0.25 divided by into 100 divided by 1.25. அப்போ இது ஆன்சர் பண்ண என்ன வரும்? 25 ஆயிருமாடா? 25 divided by 1.25 which is 250 divided by 2500 by 25. ஆமா, 215 வச்சேனாலே 125ல 2 times. So the answer is, so என்ன வருது இந்த இடத்துல? 20%. 2500 by 125 cancel பண்ணேனா 20% is the answer.